இறையேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, நம் மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம் மத்தியில் இந்த அப்பத்தின் வடிவில் வீற்றிருக்கின்றார். அவரோடு நாம் செலவு செய்ய இருக்கும் இந்த ஒரு மணி நேரம் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய புண்ணியம். நாம் செய்த எல்லா நன்மைகளுக்கும் இறைவன் நமக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறு அவரடியில் அமர்ந்து அவரை தியானிப்பது, அவரை உற்று நோக்குவது, அவரோடு உரையாடுவது. இந்த நல்ல சமயத்தில் இளைஞர்களும் கத்தோலிக்க திரு அவையும் என்னும் தலைப்பில் நம் ஆண்டவர் எவ்வாறு நம் இளைஞர்களை தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய சேவைக்காக, தன்னுடைய புகழையும் பெயரையும் உலகின் 8 திக்கும் எவ்வாறு எடுத்து செல்வது என்பதை நாம் அவரோடு அமர்ந்து அவரினுடைய கருணையோடு எவ்வாறு இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது என்ற நல்ல கருத்தை இந்த தியானத்தில் தியானிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இளைஞனாக இருந்த பொழுதே ஆலயத்தில் அமர்ந்து ஆலய குருக்களை அதிரச் செய்த ஒரு மாமனிதர் நம் இயேசு கிறிஸ்து. இளைஞனாக இருந்த பொழுதே தன் தாயையும் தந்தையையும் கேள்விகள் கேட்ட புதுமையான புனிதர். நான் என் தந்தையின் வீட்டில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா? நான் என் தந்தையினுடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரியாதா என்ற கேள்விகளை கேட்டவர். ஆம், அன்பார்ந்த இறை மக்களே, இளைஞர்கள் இன்றைய உலகில் புரட்சிகளையும் செய்கின்றார்கள், மறுமலர்ச்சிகளையும் செய்கின்றார்கள். புரட்சியால் வந்த முடிவுகள் வெகுகாலம் சென்றதில்லை. புரட்சியால் வந்த விளைவுகள் மனிதனுக்கு நிறைய நன்மைகளை செய்ததில்லை. மாறாக மறுமலர்ச்சியால், இளைஞர்களின் உதவியோடு வந்த மறுமலர்ச்சி உலகிற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்திருக்கின்றது. உலகிற்கு மிகப்பெரிய உயர்வை தந்திருக்கின்றது. உலக மானிடத்தை மிகப்பெரிய உச்சத்தில் சேர்த்திருக்கின்றது மறுமலர்ச்சி. இன்று கத்தோலிக்க திரு அவையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் எவ்வாறு ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டும்? போதும் நம் வாழ்வில் நடந்த புரட்சிகள், எழட்டும் நல்ல மறுமலர்ச்சிகள். இந்த மறுமலர்ச்சிகள் நடப்பதற்கு எவ்வாறு இந்த இளைஞர்களை, இளம் பெண்களை உருவாக்குவது, எவ்வாறு இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பது என்ற நல்ல கருத்துக்களை நாம் இந்த ஆராதனையில் சிந்திப்போம். இந்த இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அன்னை மரியாள், மிகப்பெரிய சான்று அன்னை மரியாள். அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தாலோ, இறைவனுடைய புதுமைகளுக்கெல்லாம் எவ்வாறு ஒத்துழைப்பு கொடுத்தாரோ, புனித மான்ஃபோர்ட் சொல்வது போல மதர் மேரி வாஸ் அ மீடியாட்ரிக்ஸ். நமக்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பாலமாக செயல்படுகின்றவர் நம் அன்னை மரியாள். இத்தகைய நல்ல செயல்களோடு மனித மானிடத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று இளம் குழந்தைகள், மற்றொன்று வயது முதியோர்கள். இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய 3ஆம் பிரிவினர் தான் இளைஞர்கள், இளம் பெண்கள். மற்ற இரு சமூகத்தையும் கை நீட்டி கைதூக்கி அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு இளைஞர்களுக்கு உண்டு. குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உண்டு. வயது முதியோர்களை காப்பதும் மதிப்பதும் இளைஞர்களுடைய மிகப்பெரிய பண்புகளில் ஒன்று, மிகப்பெரிய அவர்களுடைய கடமைகளில் ஒன்று. இவைகளை எவ்வாறு செய்வது, எவ்வாறு இவர்களை மீட்டெடுப்பது, எவ்வாறு இவர்கள் ஒரு மறுமலர்ச்சி நாயகன்களாக மாற்றுவது எல்லாம் இறைவனுடைய செயல். இந்த இறைவனோடு இந்த 1 மணி நேரம் அமைதியாக இருந்து
ஜெபிப்போம். நமது இளம் பெண்களும் இளைஞர்களும் மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடிய நல்ல இளைஞர்களாக வாழ்வதற்காக தொடர்ந்து மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த இறைவனிடம் ஜெபிப்போம், மன்றாடுவோம். தொடர்ந்து நம் இளைஞர்களை இந்த பாடல் மூலம் இறைவனுடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, இளைஞர்களை எல்லாம் உமது திருசந்நிதிக்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். திரு அவையிலே துடிப்போடு, விவேகத்தோடு, வீரத்தோடு அவர்கள் செயல்பட உமது திருப்பாதத்திலே இவர்களை அர்ப்பணிக்கின்றோம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எங்களது வாழ்விலே நீர் புரிந்து வருகின்ற வல்ல செயல்களுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களது வாழ்விலே நீரே எங்களுக்கு துணையாக இருக்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை அரவணைக்கின்றீர், அன்பு செய்கின்றீர். வல்ல செயல்கள் நீனைந்து நீனைந்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நீனைந்து நீனைந்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக, பலவீனங்களுக்காக, குறைபாடுகளுக்காக நீர் உமது உயிரையே தந்தீர், உமது வாழ்வை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டு இருக்கின்றீர். உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. இந்த நல்ல வேளையில் நம் நாட்டின் நம் உலகின் இளைஞர்களை நினைவு கூறுகின்ற நாம் அனைவரும் மரியாளை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அதே மங்கள வார்த்தை இன்று வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வந்திருந்தால் நம்மளுடைய பதில் என்ன? நம் மத்தியில் ஏற்படக்கூடிய ஏக்கங்கள் என்ன, தாக்கங்கள் என்ன, சந்தேகங்கள் என்ன? உடனடியாக பதில் சொல்லுவோமா? அல்லது அதே கபிரியேல் தூதனுக்கு நாளை வந்து நான் உனக்கு பதில் சொல்லுகின்றேன் என்று சொல்லி சென்று விடுவோமா? மாறாக கபிரியேல் தூதர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்னவுடன் மரியாளினுடைய விடை, பதில், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். எத்தனை இளைஞர்கள், இளம் பெண்கள் கடவுளினுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இறைவன் இளம் பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ நேரடியாக பேசுவது கடினம், பேசுவதும் உண்டு. மாறாக நம்மிடம் இறைவன் பேசுவது அவருடைய வார்த்தையின் மூலம். அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன மதிப்பு கொடுக்கின்றோம்? மரியாள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட பிறகு மகிழ்ச்சியிற்று, இன்பமுற்று புறப்பட்டு செல்லுகின்றார் ஒரு மலை ஊரை நோக்கி, மலை நாட்டை நோக்கி. எதற்காக? தன்னுடைய உறவினர் எலிசபெத்தை சந்திப்பதற்கு. அதில் வரக்கூடிய வார்த்தை விரைந்து செல்லுகின்றார், ஓடோடி செல்லுகின்றார். இறைவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் ஒரு திருப்பம் ஏற்படுகின்றது அன்னை மரியாளினுடைய வாழ்வில். ஓடோடி செல்லுகின்றார். எத்தனையோ ஆண்டுகளாக இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம், தியானிக்கின்றோம். யாரிடம் அந்த வார்த்தையை பகிர்ந்திருக்கின்றோம்? இளைஞர்கள், இளம் பெண்கள் என்று இறைவனுடைய வார்த்தையை பகிர ஆரம்பிக்கின்றார்களோ ஒரு புது வாழ்வு வளர ஆரம்பிக்கின்றது. ஒரு புத்துயிர் அவர்கள் மத்தியில் தொடர்கின்றது. இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனம் 38. உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். கேள்விகள் அல்ல, சந்தேகங்கள் அல்ல, நாளை நாளை என தள்ளி போடுவதல்ல. உடனடியாக அன்னை மரியாளினுடைய பதில், உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். மரியாவினுடைய ஆம் என்ற வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. ஆம் என்று சொன்னது தீமைக்காக அல்ல, ஆம் என்று சொன்னது சாத்தானினுடைய அழைத்தலுக்காக அல்ல, மாறாக இறைவனுடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லுகின்றார். ஆம் என்று சொன்னால் அதனால் வரக்கூடிய எல்லா விளைவுகளையும் இறைவனுடைய சக்தியோடு நான் தாங்குவேன் என்பதற்கு சமம். இன்று நமக்கு நிறைய அழைப்புகள் வருகின்றன. நண்பர்களிடமிருந்து, உலகில் இருந்து, பிரியமானவர்களிடமிருந்து, தெரிந்தவர்களிடமிருந்து. இந்த அழைப்புகளுக்கெல்லாம் நமது பதில் என்ன? நிறைய முறை இந்த பதில் ஆம் தான். ஆனால் கடவுளிடமிருந்து வரக்கூடிய அழைப்புக்கு நம்மளுடைய பதில் என்ன? இளைஞர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய நல்ல தருணம். இறைமகன் இயேசு இறந்த ஒரு இளைஞனை உயிர்ப்பிக்கின்றார். இதுவும் அதே லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 14வது திருவசனம் சொல்லுகின்றது. அவர் இறந்தவர்களை தூக்கி செல்லுகின்றார்கள்.
இயேசு அந்த பாடையின் அருகில் செல்லுகின்றார். பாடையை தூக்கி வந்த அனைவரும் ஆச்சரியத்தோடு இயேசுவை காண்கின்றார்கள். இயேசுவினுடைய பதில் என்ன? இயேசுவினுடைய வார்த்தைகள் என்ன? இயேசு அப்போது சொல்லுகின்றார், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகின்றேன், எழுந்திரு. ரைஸ். இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. இறந்த இளைஞனுக்கு உயிர் பெறுகின்றான், எழுந்திருக்கின்றான். இறந்து போன ஒரு இளைஞன் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கின்றான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றான், அவருடைய வார்த்தையின்படியே வாழ்வு நடக்கின்றது. இன்று இறைவனுடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் நாம் செவிமடுக்கின்றோம்? உயிர் தரும் வார்த்தை, உன்னதமான வார்த்தை, புனிதமான வார்த்தை, வாழ்வளிக்கும் வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவிமடுக்கின்றோம்? ஆம் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று இறைவனுடைய மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுப்பேன் என்ற உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரதிக்கணையை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த நன்னாளில். இவற்றிற்கெல்லாம் மேலாக நான் செய்யக்கூடிய புதுமைகள், சொல்லக்கூடிய வார்த்தைகள், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நீங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும். You are to become the testimony for God's call, witnesses of God's call. அவருக்கு சாட்சிகள் சொல்லக்கூடிய நல்ல இளைஞர்களாக மாற வேண்டும். இவற்றிற்கெல்லாம் மேலாக நான் செய்ய போகின்ற ஒவ்வொரு புதுமைகளை பற்றி நீங்கள் சான்று பகர வேண்டும். இளைஞர்கள் சான்று பகர வேண்டும். எல்லா ஆலயங்களிலும் இன்று நிறைந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்தால் வயது முதிர்ந்தோர்கள். இளைஞர்கள் எங்கே செல்லுகின்றார்கள்? இளைஞர்களினுடைய விருப்பம் இறைவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றதா இல்லையா? எவ்வாறு இந்த மறுமலர்ச்சியை இளைஞர்கள் மத்தியில் நாம் கொண்டு செல்வது? இவை அனைத்தும் நம் மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய உயிருள்ள இந்த இறைவனுடைய உதவியோடு, இறைவனுடைய கருணையோடு இத்தகைய எழுச்சியை நாம் நம் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வர முடியும். இன்றைய உலகம் வன்முறைகள் நிறைந்த உலகம். இன்றைய உலகம் தொற்று நோய்கள் அதிகம் பரவக்கூடிய உலகம். இன்றைய உலகம் போர்கள் நிறைந்த உலகம். எத்தனையோ நாடுகளுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய உலகம். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு எதிராக போர் தொடுக்கக்கூடிய, வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு உலகமாக இருக்கின்றது. இந்த உலகை மாற்றுவது யார்? பச்சிளம் குழந்தைகளா, அல்லது வயதில் முதிர்ந்து தள்ளாடி கொண்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தோர்களா, அல்லது நல்ல சக்தியும் நல்ல ஆற்றலும் நல்ல கல்வியும் நல்ல சிந்திக்கும் ஆற்றலும் கொண்ட இளைஞர்களா? இறைவன் நம்மை அழைப்பது, அந்த இளைஞர்கள் நினைத்தால் மறுமலர்ச்சி உருவாக்கலாம். இளைஞர்கள் நினைத்தால் இறைவனுடைய ஆட்சியை நிலைநாட்டலாம். இளைஞர்கள் நினைத்தால் ஒரு புதிய இறைவனுடைய உலகை உருவாக்கலாம். அன்பார்ந்த இறை மக்களே, நல்ல முறையில் நாம் இளைஞர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல தருணம். அவர்களுக்கு நல்ல ஆக்க சக்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கக்கூடிய நல்ல நேரம். மரியாள் மங்கள வார்த்தையை கேட்டவுடன் தன்னை பற்றியோ, தன்னுடைய கவலைகளை பற்றியோ, தன்னிடம் எழுந்த பயங்களை பற்றியோ அவள் கவலைப்படவில்லை. மாறாக கடவுளினுடைய ஒப்புதல்களை பெற்றவள், கடவுளினுடைய ஆறுதலை பெற்றவள், கடவுளுக்காக நான் எதையும் செய்வேன் என துணிந்த ஒரு மாபெரும் மங்கை நம் அன்னை மரியாள். மரியாள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டவுடன் உடனே எழுந்து உலகிற்கு செல்லுகின்றாள். தன்னுடைய உறவினர்களை சந்திக்கின்றார். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அன்னை மரியாளினுடைய அந்த பயணம், அந்த விரைவு எதற்காக? இட் இஸ் டு மேக் a world of life and movement. To make a world of life and movement.
தன்னுடைய சக்தியால், தன்னுடைய புனித தன்மையால் நல்லதொரு வாழ்க்கையையும் நல்லதொரு இயக்கத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற உறுதி கொண்ட இறைவனின் தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டவுடன் தனக்கு கணவன் இல்லை, நான் திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண், எனக்கு எவ்வாறு ஒரு குழந்தை பிறக்கும்? இருப்பினும் கடவுளினுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்று கடவுளினுடைய சட்டப்படி நடக்க உறுதி கொள்ளுகின்றாள். அத்தகைய சூழ்நிலையிலும் கூட உலகத்தை எண்ணி பார்த்த தாய், உலகத்தை எண்ணி பார்த்த நமது கன்னி மரியாள், அவள் உடைந்து போகவில்லை, துவண்டு போகவில்லை. அவளுக்குள் இயேசுவும் உயர்ந்த இயேசுவினுடைய புதிய வாழ்வும் இருந்தது. உயிர்த்த இயேசுவினுடைய புதிய வாழ்வும் இயேசுவினுடைய கருணையும் அன்னை மரியாளோடு இருந்தது. அவை இருந்ததால் அன்னை மரியாளினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஏக்கங்கள், தாக்கங்கள், தயக்கங்கள் அனைத்தும் உடைத்தெறியப்பட்டன. உடனடியாக அன்னை மரியாளுக்கு சொல்ல தைரியம் இருந்தது, ஊக்கம் இருந்தது, சக்தி இருந்தது. கடவுளினுடைய திட்டமே எனக்கு மிகச்சிறந்த திட்டம், கடவுளுடைய திட்டமே எனக்கு மிகச்சிறந்த திட்டம் என்பதை அதனுடைய வாழ்நாள் முழுவதும் அறிக்கையிட்ட கன்னி மரியாள். இவ்வாறு அறிக்கையிட்டதால் அன்னை மரியாள் கடவுளினுடைய ஆலயமாக, இவை ஒரு பயணிக்கும் திருச்சபையாக, இவள் ஒரு பணிவிடை புரியும் திருச்சபையாக, நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு திருச்சபையாக மாறுகின்றாள் அன்னை மரியாள். நம் மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த உயிருள்ள இறைவன் நம் திருச்சபையில் இருக்கக்கூடிய, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அன்னை மரியாளை போல ஒரு கடவுளின் ஆலயமாக மாற வேண்டும். இவர்கள் அனைவரும் ஒரு பயணிக்கும் திருச்சபையாக மாற வேண்டும். இளைஞர்களும் இளம் பெண்களும் பணிவிடை புரியும் ஒரு நல்ல திருச்சபையாக மாற வேண்டும். இவர்கள் அனைவரும் நற்செய்தியை அறிவிக்கும் நல்ல ஒரு இளைஞர்களாக, இளம் பெண்களாக மாற வேண்டும். இவ்வாறு மாறினால் இறைவனுடைய செயல்கள், இறைவனுடைய புதுமைகள், இறைவனுடைய அருமைகள், இறைவனுடைய அன்பான செயல்கள் அனைத்தும் உலகின் 8 திக்கும் தொடர்ந்து எடுத்து செல்லப்படும். இறைவன் தொடர்ந்து உயிருள்ள ஒரு இறைவனாக, நல்ல புதுமைகள் செய்யக்கூடிய ஒரு இறைவனாக, புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இறைவனாக நம் அனைவரையும் தொடுவார், நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற நல்ல கருத்தோடு தொடர்ந்து இந்த பாடல் மூலம் நம் மத்தியில் வீற்றிருக்கக்கூடிய நற்கருணை நாதரை போற்றுவோம், துதிப்போம். தாயாக அன்பு செய்யும் இறைவா, என் வாழ்வினில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சு அழைக்கிது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானை
உண்மையாக நம்பி வந்தோம், வாழ்வில் ஒளியேற்றவா. என் அருமை இளைஞனே, எழுந்திடு, ஒளி வீசு, இயேசுவை நோக்கிப் பார். ஒளியாகி இயேசு உன்னை கடந்து வருகின்றார். உனது வாழ்விலே இணைந்து பயணிக்க விரும்புகின்றார். அஞ்சாதே, கலங்காதே, உன்னோடு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை தருகின்றார். இயேசுவை நோக்கி வா, இயேசுவில் வாழவா, இயேசுவில் வளரவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலை போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலை போதும் விண்வாசல் அடைந்திடுவே. நான் இன்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. செய்யாக நம்பி வந்தோம், வாழ்வில் ஒளியேற்றவா. பாசமுள்ள எங்கள் நேச இயேசுவே, உம்மோடு பயணிக்க நாங்கள் விரும்புகின்றோம். வீரத்தையும் விவேகத்தையும் ஞானத்தையும் அருளையும் தந்து உமது ஒளி என்னும் வெளிச்சத்திலே எங்களை கடந்து வர அழைக்கின்றீர். இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல் படும் நாட்டில் உள்ளோருக்கு ஒளி உதித்தது. அதே ஒளியை எங்கள் இதயத்தில் நாங்கள் ஏற்க விரும்புகின்றோம். பாச நரம்பில் இணைத்தாலை போதும் சுகராகம் மீட்டிடுவேன். உன் வார்த்தை கடலில் நனைந்தாலை போதும் யுகம் பல படைத்திடுவேன். எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நினைவாக நீ வா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நினைவாக நீ வா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. செய்யாக நம்பி வந்தோம், வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. செய்யாக நம்பி வந்தோம், வாழ்வில் ஒளியேற்றவா, வாழ்வில் ஒளியேற்றவா. தொடர்ந்து இறைவனுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய நாம் இளைஞர்களுக்காக, இளம்பெண்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் திருச்சபையினுடைய ஒரு உந்து சக்தியாக இவர்களை மாற்ற தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருளையும் நாடுவோம். மிலான் நகரின் புனித அம்புரோஸ் சொல்லுகின்றார், மரியாளினுடைய உடனடி பயணம், த ஹேஸ்டி ஜேர்னி ஆஃப் மேரி. எதற்காக என்று சொல்லும் பொழுது புனித அம்புரோஸ் சொல்லுகின்றார், மரியாளினுடைய உடனடி பயணம் சத்தியத்தில் மகிழ்வதற்காக, சத்தியத்தில் மகிழ்வதற்காக. இரண்டாவதாக, மரியாளினுடைய உடனடி பயணம்
மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவதற்காக. சத்தியத்தில் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவதற்காக. தான் இறைவனிடம் பெற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரைகின்றாள் அன்னை மரியாள். தான் பெற்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்றாள். இவற்றிற்கெல்லாம் மேலாக ஆவியானவரினுடைய வழிநடத்தலின்படி நடப்பதற்காக ஓடோடி வருகின்றார். இளைஞர்களினுடைய ஓட்டம் எதை நாடி ஓடுகின்றது? இன்றைய திரு அவையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் எதை நாடி ஓடுகின்றோம்? பதவியை நாடி, பணத்தை நாடி, அந்தஸ்தை நாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் சத்தியத்தை நோக்கி ஓடுகின்றார். பணிவிடை புரிவதற்காக ஓடுகின்றார். இவற்றிற்கெல்லாம் மேலாக தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஓடுகின்றார். மேலும் ஆவியானவரினுடைய வழிநடத்தலின்படி நடக்க ஓடுகின்றார். நாம் எவ்வாறு இவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த போகின்றோம்? இவை அனைத்தும் சாத்திய கூறுகள் என்றால் இறைவனுடைய கருணையோடு, இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கட்டாயம் இவைகளை செய்ய முடியும். உறவினர்களுக்கு உதவி செய்ய உந்தப்படுகின்றார்கள் அன்னை மரியாள். எத்தனை பேர் நம்மில் உறவினர்களுக்கு உதவி செய்ய உந்தப்படுகின்றோம்? இதுவே கடினம் என்றால் எவ்வாறு அயலார்களுக்கு நாம் உதவி செய்ய உந்தப்படுவோம்? அன்னை மரியாள் உறவினர்களுக்கு உதவி செய்ய பின்தங்கவில்லை, அலட்சியப்படுத்தவில்லை. தன்னை காட்டிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓடோடி சென்றாள். மற்றவர்களுடைய தேவைக்கு நம்மளுடைய பதில் என்ன? யாருக்கோ தேவை என்றால் நான் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஏனோ தான எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இளைஞர்கள் 2 வகையான பதில்களை இத்தகைய சூழ்நிலையில் கொடுக்கலாம். ஒன்று, அதிலிருந்து ஓடிவிடலாம், அல்லது அதிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய ஓடிச் செல்லலாம். இளைஞர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். உலகில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் என்னால் நிறைவேற்ற முடியுமா? கட்டாயம் முடியாது. ஆனால் என் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு, என் அருகில் நடக்கக்கூடிய ஒரு சோதனையை, என் அருகில் நடக்கக்கூடிய ஒரு இழிவான செயல்களை தட்டி கேட்க முடியும், திருத்த முடியும். ஒரு முறை அன்னை தெரசாவை நோக்கி ஒருவர் கேள்வி கேட்கின்றார். அன்னை தெரசாவே, நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாபெரும் உதவி கடலில் இருக்கக்கூடிய ஒரு சில துளிதான் என்றார். அதற்கு அன்னை தெரசா சொன்னால், அந்த ஒரு துளியையும் நான் செய்யவில்லை என்றால் கடலில் அந்த ஒரு துளி குறைவாகத்தானே இருக்கும். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் உதவி செய்ய வேண்டும். என்னால் உலகை மாற்ற முடியாது. என்னை மாற்ற முடியும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மாற்ற முடியும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். எளிமையில் இருந்து மிகப்பெரிய வலிய செயல்களை என்னால் செய்ய முடியும். வாட் கைண்ட் ஆஃப் அ ஹேஸ்ட் டிட் மதர் மேரி மேக்? எத்தகைய உடனடி பயணத்தை அன்னை மரியாள் மேற்கொண்டால்? எது உங்களை நல்லது செய்ய உந்துகின்றது, உந்து சக்தியாக மாறுகின்றது? இன்று உலகை ஆட்டி படைக்கக்கூடிய தீய சக்திகள் நிறைய. அவற்றில் ஒன்று நாம் அனைவரும் அனுபவித்த தொற்று நோய், நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள், இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கட்டாய இடப்பெயர்ச்சி, ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன், ஏழ்மை, வன்முறை, இவற்றிற்கெல்லாம் மேலாக இன்று நடைபெறக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் காலநிலை மாற்றங்கள்.
இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இளைஞர்களாகிய நாம் எவ்வாறு பதில் சொல்லப் போகின்றோம்? இவ்வாறு கடவுளினுடைய சட்டப்படி நடந்த மரியாளுக்கு கிடைத்த அசாதாரண பரிசுகள் என்ன? நிறைய பரிசுகள் அன்னை மரியாளுக்கு கிடைத்தது. ஒன்று, இறைவனோடு ஒன்றிருத்தாள், இறைவனோடு ஒன்றித்தல், இறைவனோடு ஒன்றாக கலந்து இருத்தல். இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசு, டு பி வித் காட். இரண்டாவது அசாதாரண பரிசு மரியாளுக்கு கிடைத்தது பகிர்தல், ஷேரிங். மூன்றாவது மிகப்பெரிய அசாதாரண பரிசு அன்பு. நான்காவது அசாதாரண பரிசு சேவை. இறைவனோடு ஒன்றிருத்தல், பகிர்தல், அன்பு, சேவை, இவை அனைத்தும் இன்று இளைஞர்களாகிய நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவைகள். இந்த சேவைகளை செய்ய இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆக்க சக்தியாக நாம் இருக்க வேண்டும் என்ற சக்தியோடு நாம் தொடர்ந்து இறைவனிடம் இந்த பாடலோடு ஒன்றிணைவோம். இயேசு ஆண்டவரின் கரங்களில் நாம் அனைவரும் சிறு பிள்ளைகள், சிறு குழந்தைகளாக இருக்கின்றோம். இறைவனை நோக்கி பார்க்கவும், இறைவனது அருளில் வாழவும், இறைவனது அன்பு பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் அவரை போற்றி புகழ்ந்து துதிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய், வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். தாயினும் மேலாக எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை போதித்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இருள் நீரை பள்ளத்தீளும் வீழ்ந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. இருள் நீரை பள்ளத்திலும் வீழ்ந்தாலுமே அனைத்தென்னை தோள் மேல் சுமந்தாயே. கருணையினை கற்று தந்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. கருணையினை கற்று தந்தாயே, என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். மரியாள் உடனடியாக சென்ற பயணம். ஆங்கிலத்தில் இவைகள் 2 வகையான பயணங்களாக குறிப்பிடலாம். ஹெல்த்தி ஹேஸ்ட்
an unhealthy haste. Healthy haste, unhealthy haste. இன்றைய இளைஞர்கள் எவையெல்லாம் நோக்கி ஓடுகின்றார்கள் என்றால், நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களை நோக்கி ஓடுகின்றார்கள். மதுவுக்கு அடிமையாகுதல், திரைப்படங்களுக்கும் திரை செயல்களுக்கும் அடிமையாகுதல், இவற்றிற்கெல்லாம் மேலாக நண்பர்களுக்கு அடிமையாகுதல், செல்போனுக்கு அடிமையாகுதல், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுதல், பதவிக்கும் பெயருக்கும் புகழுக்கும் அடிமையாகுதல், இவைகளை எல்லாம் இன்று நம் இளைஞர்கள் நோக்கி ஓடுகின்றார்கள். அவற்றின் மீது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பற்றும் ஆசையும் பாசமும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியாள் ஓடியது சேவைக்காக, இறைவனோடு ஒன்றிருப்பதற்காக. இளைஞர்களாகிய நாம் எவ்வாறு இந்த ஓட்டத்தை ஓட இருக்கின்றோம்? நம்மளுடைய சிற்றின்பங்களுக்காகவா, நம்மளுடைய சொந்த ஆசைகளுக்காகவா, நம்மளுடைய சொந்த விருப்பங்களுக்காகவா, அல்லது இறைவனுக்காகவா? நாம் ஓடக்கூடியது இறைவனை நோக்கி, இறைவனுடைய அருளை நோக்கி, இறைவனுடைய கருணையை நோக்கி, இறைவனுடைய வார்த்தைகளை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஹெல்த்தி ஹேஸ்ட். இன்று நடக்கக்கூடிய போருக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும்? ஜெபிக்க முடியுமா? என்னால் இருக்கக்கூடிய வெறுப்புகளை நீக்க முடியுமா? ஹெல்த்தி ஹேஸ்ட். மரியாள் ஓடியது போல நேர்மறையான ஓட்டம் அது, நடமாட்டம் அது. ஒருவர் தேவையில் இருக்கும் பொழுது நான் அவர்களுக்கு உதவி செய்கின்றேனா? விவிலியம் நம்மை அழைப்பது போல உணவின்றி இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தேனா? ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுத்தேனா? அன்புக்காக ஏங்குகிறவர்களுக்கு நான் அன்பு கொடுத்தேனா? இத்தகைய செயல்களில் இளைஞர்களாகிய நாம் ஈடுபடும் பொழுது இறைவன் நம்மை நாடி வருகின்றார், நம்மை தேடி வருகின்றார். நல்ல செயல்களை செய்யக்கூடிய இளைஞர்கள் இறைவனோடு இருக்கின்றார்கள். கெட்ட செயல்களை செய்யக்கூடிய நாம் இறைவனுக்கு எதிராக இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பதில் சொல்லக்கூடிய நாம் 2 வார்த்தைகளில்தான் பதில் சொல்லுகின்றோம். ஒன்று ஆம், மற்றொன்று இல்லை. எவற்றிற்கெல்லாம் நாம் ஆம் என்று சொல்ல வேண்டும், எவற்றிற்கெல்லாம் நாம் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஒரு நண்பன் நம்மை அழைக்கும் பொழுது ஒரு பொருள்களை திருடலாம் என்றால் ஆம் என்று சொல்லுகின்றோமா, இல்லை என்று சொல்லுகின்றோமா? ஒரு நண்பன் நம்மை அழைத்து மது பழக்கத்திற்கு உட்படுத்துகின்றான் என்றால் ஆம் என்று சொல்லுகின்றோமா, இல்லை என்று சொல்லுகின்றோமா? ஒருவன் நம்மை அழைத்து திருட்டு செயல்களிலும் அநாகரிகமான செயல்களிலும் ஈடுபட அழைக்கின்றான் என்றால் நம்மளுடைய பதில் என்ன? ஆம் என்று சொல்லுகின்றோமா, இல்லை என்று சொல்லுகின்றோமா? இவைகளில் நல்ல முறையில் எவ்வாறு இந்த ஆம் இல்லை என்ற சொல்லுகளை நாம் பயன்படுத்த பழகிக் கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் இறைவனுக்கு ஏற்ற குழந்தைகளாக நாம் வாழுகின்றோம். இறைவன் நம்மை தேடி வரக்கூடிய நல்ல ஒரு மனிதனாக நம்மால் வாழ முடியும். நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அன்னை மரியாளைப் போல ஓடோடி செய்கின்றோம் என்றால் நல்லது செய்ய வேண்டும். அடிபட்டு குற்றூராய் இருக்கவர்களுக்கு நாம் மருந்தளிக்கக்கூடிய நல்ல ஒரு மருத்துவராக ஓட வேண்டும். அன்புக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். முதிர்ந்த வயதில் தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் அத்தகைய மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் நல்லது செய்து கொண்டு இறைவனோடு இருந்தோம் என்றால் அன்று இறைவனை காண ஓடோடி வந்த சக்கேயுவை இறைவனே அழைக்கின்றார். சக்கேயுவே, இன்று நான் உன் வீட்டில் உன்னோடு விருந்து அருந்துகின்றேன். இதைவிட மிகப்பெரிய பரிசு இறைவனால் யாருக்கும் கொடுக்க முடியாது.
இறைவனை நாடினோம் என்றால், இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்தோம் என்றால் கட்டாயம் இறைவன் நம்மை நாடி வருவார். இன்றைய உலகம் நாம் ஏற்கனவே அறிந்தது போல போர்கள் நிறைந்த உலகம், நிறைய தொற்று நோய்கள் நிறைந்த உலகம், நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த உலகம், நிறைய மனிதாபித்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய உலகம். இந்த உலகில் இறைவனை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் உதவி செய்யக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய, நன்மைகளை நினைக்கக்கூடிய நல்ல ஒரு இளைஞர்களாக நாம் நாட வேண்டும், நாம் வளர வேண்டும். இவ்வாறு வளர்ந்தோம் என்றால் எவ்வாறு அந்த சக்கேயுவை இறைவன் அழைத்தாரோ அதே போல இறைவன் நம்மையும் அழைப்பார், நம்மையும் இறைவனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்வார். இத்தகைய இளைஞர்கள் இருந்தால் நல்லதோர் மறுமலர்ச்சி நம் திரு அவையில் ஏற்படும். இவ்வாறு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால் சிலுவையின் அடியில் நாம் நிற்கும் பொழுது இறைமகன் இயேசு நம்மை அழைத்து இதோ உன் தாய் என்று அவருடைய தாயை நமக்கு தாயாக பரிசாக அளிக்க தயாராக இருக்கின்றார். நாம் அனைவரும் அவரிடம் சொல்லலாம், நாங்கள் இயேசுவை பார்க்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஏக்கத்தோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, உமது வார்த்தை என் கால்களுக்கு விளக்கு, என் பாதைக்கு ஒளி என்று நாம் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல வேளையில் இறைமகன் இயேசுவோடு தொடர்ந்து ஜெபிப்போம். நம் இளைஞர்கள், நம் திரு அவையில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக, மரியாள் எவ்வாறு நல்லது செய்ய ஓடோடி சென்றாலோ அதே போல நாமும் நல்லது செய்ய ஓடோடி செல்வோம். இறைவனை பற்றி கொள்வோம். இறைவன் எவ்வாறு சக்கேயுவை அழைத்து நான் இன்று உன் வீட்டில் உணவு அருந்துவேன் என்ற பெரிய மதிப்பை கொடுத்தாரோ அதே மதிப்பையும் நாமும் பெற வேண்டும். நாம் இந்த நல்ல வேளையில் ஒரு நாட்டினுடைய கொடியோ ஒரு நாட்டினுடைய அடையாளமோ கிழிந்து போனாலோ அழுக்கானாலோ அவைகளை நாம் எரித்து விடுவதில்லை, அவைகளை நாம் தூக்கி எறிந்து விடுவதில்லை. மாறாக அவைகளை துவைக்கலாம், அவைகளை தூய்மைப்படுத்தலாம். ஆம் அன்பார்ந்த இறை மக்களே, எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் நம்மை நாடி வரக்கூடிய இறைவன் நம்மை தேடி வருகின்றார், நம் பாவங்களை மன்னிக்கின்றார். நம்மளுடைய கடந்த வாழ்வு எவ்வளவு பெரிய இழிவான வாழ்வாக இருந்தாலும் நல்ல வாழ்வாக மாற்ற நம்மை தேடி வருகின்றார். தொடர்ந்து அந்த இறைவனிடம் வேண்டுவோம், புதியதோர் உலகம் படைப்போம் என உறுதி பூண்டு இளைஞர்கள், இளம் பெண்கள் நம் திரு அவையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த இந்த நற்கருணைநாதரை தொடர்ந்து ஜெபிப்போம், வேண்டுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.